எந்த ஊர்ல வேலை? இப்போ மணிமுத்தார் பக்கத்துல கீழே எரமலபுரத்துல வேலைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம அண்ணன் SAB சுப்பிரமணியம் அந்த தான் வேலைக்கு வந்திருக்கோம். பாத்துக்க. சரி. அது நம்மள தேடி பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அச்சா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 17 பேர் வந்திருக்கோம். சரி, நீங்க முத எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். சரி. இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்து கூப்பிட்டு வந்து இப்போ நமக்கு 2வது விட்டு வெட்டிட்டு இருக்காங்க. சரி. நான் ஒரு 10-12,000 வேலை 13,000 போட்டிருக்கேன். இவன் பட்டாங்காட்டு குரூப் நல்ல முறையில் எனக்கு வெட்டி தந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர்ல அவ்வளவு ஆள் கிடையாது. சரி. அதனால நான் இவங்க தேடி போனேன். நல்ல முறையில் இப்போ ஒரு 4 நாளா வந்து எனக்கு ஒரு 17 பேர் வந்து 4 நாளா வெட்டி தந்துகிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் வெட்டி தந்துகிட்டு இருக்காங்க. நல்ல குரூப் இதால விவசாயம் நல்லா வளர்ந்துரும். இந்த சின்ன சின்ன பையன்லாம் வேலைக்கு வந்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேலை பார்க்காங்க. எல்லா பையங்களும் சின்ன பையங்களா இருந்தாலும் படிக்க பையங்களா இருந்தாலும் நல்ல வேலை பார்க்காங்க. நல்ல வேலைக்கார பையங்க. எங்க ஊர்ல இவ்வளவு ஆள் கிடையாதுனால தான் நான் இவங்களை தேடி போனேன். ஆனா சின்ன பையங்களா இருந்தா நல்ல விவசாயம் நல்ல வேலை வெட்டி தரேன். உன்னோட கருத்து இருக்கா? என்னோட கருத்து என்னன்னா, இப்போ நம்ம அவ்வளவு தூரத்துல நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம தேடி வரைக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். வீடியோ பார்த்து நம்ம ரெகுலரா வீடியோ பார்க்காங்க. வீடியோ பார்த்தோம்னா நம்ம வீடியோலாம் ரொம்ப பிடிச்சி போய் டெய்லி சொல்லுவாங்க உங்க வீடியோ நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. அதனால நம்ம கண்டிப்பா இந்த குரூப் வச்சு வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஊருக்கு அதாவது போன் பண்ணி பாத்துருக்காங்க கேமராமேனுக்கு. நீ எடுக்கல, அதனால ஒரு காரை தூக்கிட்டு ஊருக்கே தச்சு தேடி அங்க வச்சு பிடிச்சி ஆளெல்லாம் தூக்கிட்டு வந்து நீ வேலை செய்யாம விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இப்ப ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம். சரி சரி. நல்லா இருக்கு. என்னைக்குமே அடுத்தால அடிக்க போன நீ எடுக்க முடியா, வீட்டுல போய் பிஸி ஆயிருவா. உன்னோட கருத்து? என்னோட கருத்தா, நீ லவ் பண்ணதுனால போனே எடுத்துக்கா. அப்படியே மட்டும் ஒழுங்கா எடுத்து. உங்களோட கருத்து? வெட்டைகள் நல்லா இருக்கு. இப்போ 10 நாளா நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி. இந்த வயலு சரி சரி. மணிமுத்தார் டேம் எங்க இருக்கு? அந்த இருக்கு தெரியுது, லைட்டா தெரியுது. சரி பாப்பா. பாய். தண்ணீர் வசதியெல்லாம் எல்லாமே வாங்கி தருவாங்க. சரி. நல்லா சப்போர்ட் பண்றாங்க. என்ன சம்பளம் சொச்சத்தை தொட்டு விழுகி ஒரே எண்ணுலையா இருக்கு. ஆமா வேலை செஞ்சாச்சுல. சரி முடிச்சிட்டோம். சம்பளம் வாங்கிட்டேன். எவ்வளவு ரூபா சம்பளம்? சம்பளம் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 1500 சம்பளம். 1500. ஆமா. எந்த ஊர்ல எவ்வளவு வேலை? இது வந்து கீழே எரமலபுரத்துல இன்னைக்கு வேலை செஞ்சோம் நம்ம. சரி. இந்த ஊர் வந்து மேல எரமலபுரம். அங்க இருக்குது. ஆமா. அது மேல எரமலபுரம். இது வந்து கீழே எரமலபுரம். ஓ சரி சரி. இன்டர்ல வயக்காடு. அவன் ஃபுல்லா நஞ்சு இருக்கு. அப்புறம் வாழை, ரெண்டு தென்னை மரம். இந்த இடத்துல நிக்கவே அவ்வளவு அருமையா இருக்கு. எந்த ஊர் பக்கம் இருக்கு? இது நம்ம மணிமுத்தார் பக்கம் இருக்கு. மணிமுத்தார் பக்கம் டேம் பக்கம் இருக்கு. சரி சரி. நம்ம வந்து இடம் வந்து ரொம்ப வெயில் இல்ல பாத்துக்க. கிளைமேட் நல்லா இருக்கு. காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது. காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது. நல்ல ஊர் நல்ல டெவலப்பா இருக்கு பாத்துக்க. ரெண்டு ஊருமே குறைஞ்சா இங்க இருக்க கொடுத்து 2 ஊருக்காரங்களுமே. ஏன்னா நம்ம சுத்தி தண்ணி இருக்குது. தண்ணி ஒரு பஞ்சம் இல்ல. நிறைஞ்ச குளிச்சுக்கலாம். அலையே வேண்டாம். சுத்தி தண்ணி போன மாதிரிதான். அப்புறம் நல்ல இயற்கையான காய்ச்சி இருக்குது. ஏன்னா சுத்தி மலை, நல்ல மலை சைட்ல இருக்காங்களா, இயற்கையான காய்ச்சி இருக்குது. பிரச்சனை இல்ல. சரி சரி. இந்த வண்டியோட புகை தொல்லை எதுவுமே இருக்காது. இந்த பொல்யூஷன் இந்த சத்தம் எதுவுமே கேட்காது. நல்ல அமைதியான இடம். இந்த காத்து இயற்கையான காத்து எல்லாம் சுவாசிச்சு நல்லா நீட்டா வாழ்றாங்க. சரி சரி. நல்லா சூப்பரா இருக்கு இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம். ரொம்ப எனக்கே பிடிச்சிருக்கு. அருமையா இருக்கு பத்தியா பாக்குறதுக்கு. சரி சரி. சரி பாப்பா. வீட்டுக்கு வேண்டியதா இப்போ. சரி பாப்பா. பாய்.